3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் இல்லைங்க. 40 பேர் போதும். மோடியும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்கு. நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அமித்ஷாவை கதற விட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு டிஷர்ட்டுக்கு கூட இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரால், இந்த 56 இன்ச்சு மோடியால். முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள். பிரிக்காதே 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 வஞ்சிக்காதே 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 வளர்ந்த மாநிலங்களை வஞ்சிக்காதே. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தை மோடி செயல்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு தடை போட்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டு கூட கேரளா, பஞ்சாப், கர்நாடகா, தெலுங்கானா எல்லாமே ஒவ்வொன்றா பின்னாடி அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் நடந்த நிகழ்வு தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுக்கு தெரியும், இது குறித்து விவாதத்திற்கு வாங்க அப்படின்னு பல முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரீங்க, இது குறித்து விவாதிப்போம், எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் தெளிவான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல விவாதத்துக்கே நீங்கள் தயாராக இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மோடி எத்தனை நாள் பாராளுமன்றத்திற்கு இருந்தார், இது குறித்து ஒரு வார்த்தை பேசுவார்னா அவருக்கு கும்பமேளா பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு தான் டைம் இருந்தது. இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. சரி, அவர் நழுவி ஓடிட்டார். மீதி இருக்கிறவங்களாவது இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் இல்லையா, ஒரு விவாதத்துக்கு தயாராகணும் இல்லையா? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நடக்காதா அப்படின்னா நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த டிஷர்ட்டில் எழுதியிருந்த வாசகம் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாடு என்றைக்குமே வெற்றி பெறும், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்றைக்குமே வெற்றி பெறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு இவங்க வந்து பாராளுமன்றத்திற்குள்ளே சென்றிருக்காங்க. சென்ற இடத்துல சபாநாயகர் என்ன சொல்கிறேன்னா, சபையினுடைய நாகரிகம், கண்ணியம் அதெல்லாம் காக்கப்பட வேண்டும், இதுக்குன்னு ஒரு உடை இருக்குது, அதை போட்டுட்டு வாங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. பிறகு திரும்ப மத்தியானத்துக்கு பிறகு அடுத்த இதுலையும் அதே டிஷர்ட்டை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது சபாநாயகர் கண்ணியம் பற்றி பேசுகிறாரு, சரி அவர் பேசட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வருதேன் இல்லையா, அவன் மீது பல மாதங்களாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வந்த நம்முடைய வீராங்கனைகள் இல்லையா, அவனை புதிய பாராளுமன்ற கட்டடத்தினை திறப்பு விழாவில் மோடி கூட்டிகிட்டு வந்தார். அப்போ கண்ணியம் பற்றியெல்லாம் இப்போ யாரும் பேசுறதுக்கு இல்லை. நீ பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளே இருக்கிறான் இல்லையா, இல்லை எத்தனை பேர் மேலே கிரிமினல் வழக்கு இருக்குது, எத்தனை பேர் மீது பாலியல் வழக்குகள் இருக்குது, இருக்கா இல்லையா? அவன் அப்படிப்பட்டவெல்லாம் உள்ளே இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய கண்ணியம் போயிடாதா? சரி, இதெல்லாம் பேசுனா வேறு மாதிரி. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவங்க டிஷர்ட் போட்டு வந்திருக்காங்க, மத்தியானத்து பிறகு டிஷர்ட் போட்டு வந்ததுனால இப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியேற்றிருக்கிறாங்க. வெளியேற்றினவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியே போய் காந்தியார் சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்த இந்தியாவுடைய பல்வேறு மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து மோடிக்கு எதிராக முழக்கமிட்டார்கள். தமிழ்நாடு கேட்பதில் என்னங்க தவறு? அது உங்களுக்கு தெரியும். குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்த 2 மாநிலங்கள் இந்தியாவில் எது? ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று கேரளா. அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையா இது? அமித்ஷா வராரு வடை சுடுறதுக்கு. எங்கே தமிழ்நாட்டில் வந்து வடை சுட்டுட்டு போனால் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் அமித்ஷா இதெல்லாம் என்ன தமிழ்நாடு அமித்ஷா இதெல்லாம் என்னது? நீங்கள் உங்கள் 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் என்னெல்லாமோ நோண்டி பார்க்குறான், இங்கே ஒரு சிறு துரும்பு அசைச்சு பார்க்க முடியல. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இல்லை தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கெல்லாம் குறையாது, தொகுதி குறையாது. சரி, கூடும்னா எவ்வளோ கூடும்? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கூடும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கூடும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் விவாதிக்கலான்னு சொல்கிறோமே, ஏன் தயார் இல்லை?
ஏன் பாராளுமன்றத்தில் பயந்து 2 பேரும் நடுங்கி அப்படி பார்க்குறீங்க? ஏன், எதுக்காக? அது தெரியுது. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் அது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடியதாக எல்லா காலத்திலையும் இருக்கும். அமித்ஷா சொல்லும்போது திரும்ப கோவிச்சக்கூடாது. நீங்கள் கோ பேக் மோடிங்கிற வாசகத்தை உலகில் இந்தியாவில் முதலாக முழங்கிய மாநிலம் இது. எங்களுடைய பெருமை அது, தமிழ்நாட்டுடைய பெருமை. கோ பேக் மோடி. எங்கள் மக்களுடைய உரிமைகளை, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயை இல்லாமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக கோ பேக் மோடி என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்வார்கள். அது ஜனநாயக நடைமுறை. ஒன்றியம் என்கிற வார்த்தையை முதலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது பயன்படுத்தினார். எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டது. என்னாச்சு மோடி? அதே மாதிரி ஹிந்தி தெரியாது போடா, இதை சொன்ன மாநிலம் இது தமிழ்நாடு. இன்றைக்கு எல்லா மாநிலங்களும், ஏன் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் கூட ஹிந்திக்கு எதிராக மிகப்பெரிய, ஹிந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய குரல் இன்றைக்கு எழுகிறது என்றால் அதற்கான விதை எது? தமிழ்நாடு. மறுக்க முடியுமா மோடி? எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக இருக்கும். இன்னொரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. கோபேக் மோடி ஆகட்டும் அல்லது ஹிந்தி தெரியாது போடாகட்டும், ஒன்றியமாகட்டும், இதெல்லாம் விட முக்கியமான விஷயம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாடு தான் ஆரம்பித்து வச்சது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்காரர்களாலோ அதை ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது, அதற்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக நேற்றைய தினம் அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், எண்ணிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்க. ஏன் ஒரு பகத்சிங், ஒரே ஒரு பகத்சிங் பிரிட்டிஷ்காரனை ஒட்டுமொத்தமாக விரட்டி அடிக்கலையா? பயப்பட வைக்கலையா? ஒரே ஒரு காந்தி என்ன, ஒரு துண்டு வேட்டி, ஒரு கையில் ஒரு 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 சின்ன தடி, என்ன விரட்டி அடிக்கலையா? டிப்பு சுல்தான் இல்லையா? கடைசி நேரத்தில் கூட அவர் கடைசியாக போரிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், நீங்கள் அரசுன்னு சொல்லுங்கள், உங்களை விட்டுரும் அப்படின்னு. என்னுடைய நாட்டிற்காக நான் போராடுவேன். வீரத்துக்கு எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஒருத்தர் இருந்தாலும் போதும். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடியை, அமித்ஷாவை, ஆர்எஸ்எஸ்ஸை ஒரே ஒரு டிஷர்ட்டும் அதில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தின் மூலமாக இன்றைக்கு பதற விட்டிருக்கிறார்கள் என்றால் இதை தமிழ்நாடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். தமிழ்நாடு செய்வது என்பது இந்தியாவை சங்கிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை அப்படியே பாதுகாப்பதற்கு அதை புரிந்து கொண்டால் நல்லது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.